அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராம்குமாரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க அருமையான நித்யானந்த தவத்தை வழி நடத்திய அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சுப்புலட்சுமி லட்சுமணன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறைந்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனை நிம்மதியும் மகிழ்ச்சியும். எல்லாருக்குமே வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா பெரும்பாலும் அப்படி இருக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதோட காரணம் என்ன? ஏன் நிம்மதி மகிழ்ச்சியும் இருக்க முடியல அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப சிந்திக்க போறோம். நிம்மதி அப்படின்னா அதுல ஆனா அது அடக்குதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி மதி அப்படின்னா அறிவு. அறிவின் படற்கை நிலை மனம். அந்த மனம் அடங்கி அறிவு தெளிவும் அமைதியும் நிறைஞ்ச நிலைதான் நிம்மதி. இப்ப மனசுல குழப்பம், பயம், கவலை எதுவுமே இல்லாம எது நடந்தாலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம நம்ம பாட்டுட்டு அமைதியா இருந்தோம் அப்படின்னாலே அது நடக்கிறது நடக்கும் அப்படின்ற ஒரு நிம்மதி இருந்தா எப்பவுமே மனசுல அந்த நிம்மதி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப வசதி வாய்ப்புனாலேயோ இல்ல நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைனாலேயோ நமக்கு நிம்மதி வராது. மன அமைதியே நிம்மதி. அப்ப மகிழ்ச்சினா என்ன அப்படின்னா மனசுல தோன்ற ஒரு இன்ப உணர்வு, அது மன நிறைவு சொல்லலாம். இப்ப அந்த மன நிறைவு தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒன்னானா இல்ல, இது வேற அது வேற. இப்ப சந்தோஷம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், சரி நமக்கு பிடிச்ச பொருள் இப்ப வாங்கியிருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும். அதே மகிழ்ச்சி அப்படின்னா வாழ்க்கையில கிடைச்சதை வச்சு மன நிறைவோட வாழ்வது மகிழ்ச்சி. மன நிம்மதி இருந்தா மகிழ்ச்சி கண்டிப்பா அங்க இருக்கும். மகிழ்ச்சி இருந்தா நல்ல சிந்தனை இருக்கும். பாரதி சொன்ன மாதிரி மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். எப்பவுமே மன நிம்மதி அப்படின்னு இருந்தா கண்டிப்பாக அங்க மகிழ்ச்சியும் இருக்கும்.
நாம வந்து நமக்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த மாதிரி செய்யறது எல்லாம் நம்ம வந்து செய்யணும். இப்ப மத்தவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு எப்பவுமே அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுதான் வந்து மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உள்ளதை உணர்ந்து நல்லது செய்யும் போது மனதில் அமைதியும் திருப்தியும் வரும். இப்ப மன நிறைவு வரணும். இப்ப நிம்மதி நமக்குள்ளதான் இருக்கு. மத்தவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்க நிம்மதி இருக்கவே இருக்காது. அதுதான் மகரிஷி வந்து ஒரு கவியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்ற அளவு முறையோடு தூய்க்க வேண்டும். மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிறைவா வாழணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இப்ப மக்களிடம் மத்தவங்க கிட்ட அன்பு காட்டணும். இப்ப மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்தினாதான் அவங்களும் வந்து அன்பா இருப்பாங்க. எப்ப பாரு அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க குறையதான் சொல்றாங்க. நம்ம எவ்வளவு நல்லது செய்யறோம். ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த குறை காணும் பழக்கத்தை விட்டு விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும். அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பாராட்டணும். இப்ப உணவும் இப்ப உறைவிடமும் உணவும் பாலுறவும் மதிப்போடு இப்ப அளவின் 5 அளவு முறைதான். உழைப்பு இது எல்லாத்துலயுமே வந்து அளவு முறையோட தூய்க்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப மறைப்பொருளா மெய்ப்பொருளைன்னா அந்த மெய்ப்பொருளை உணரணும். அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து அந்த குரு வந்து நமக்கு தவம் அறம் இதெல்லாம் கத்து கொடுத்திருக்காரு. அதை வந்து நம்ம வந்து அதன்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலும் நமக்கு இருக்கணும். இப்ப தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி இருந்தா நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். இப்ப வாழ்க்கையில போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இருந்தா பிரச்சனையே இல்லை. இப்போ ஒருத்தருக்கு வந்து எவ்வளவுதான் செல்வம் பதவி புகழ் எல்லாம் இருந்தாலும் இன்னும் வேணும் ஆனா ஆசை இருந்தா இப்ப மன நிம்மதியோடயே வாழ முடியாது. இருக்கிறது போதும், இத கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு மன நிறைவோட இருந்தா நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்பவும் இருக்கும். அதுக்குதான் ஒரு குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, அற்றது அறிந்து கடைபிடித்து மாற்றல்ல துய்க்க துவர பசித்து அப்படின்னு. இப்ப தனக்குள்ள அந்த வசதி வாய்ப்ப அறிஞ்சு நம்ம வந்து வாழணும். அளவுக்கு மீறிய ஆசைனால நமக்கு வந்து துன்பம் தான் கிடைக்கும். இப்ப இருக்கிறத கொண்டு நம்ம வந்து மன திருப்தியோட வாழ்ந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இந்த குறள் சொல்லுது. அதுதான் மகரிஷியும் 5 அளவு முறையை சொல்லியிருக்காரு. 5 அளவு முறைனா உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம். இப்ப இந்த 5லயும் வந்து அளவு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகம் வேண்டாம், அலட்சியமும் வேண்டாம். இப்ப முறைன்னு பார்த்தா இயற்கைக்கு முரணான செயலும் வேண்டாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. இப்ப உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இனிப்பு சாப்பிடறதுக்கு நல்லாதான் இருக்கு. சரி இது நல்லா இருக்கேன்னு சாப்பிடுறோம். சரி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம்னு அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. சரி இனிப்பதான் அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. சரி கசப்பையாவது கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு கசப்பையும் ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும். இல்ல இதை வேணா நிறைய சாப்பிட்டுக்கலன்னா அதுவும் உடம்புக்கு நல்லது இல்ல. இப்ப எதா இருந்தாலும் அளவு முறை வேண்டும். அதுதான் மகரிஷி ஒரு கவியில என்ன சொல்றாங்கன்னா, அளவு முறை தெரிந்தாற்றி பழகி கொண்டால் அமைதி அறிவில் உண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எதா இருந்தாலும்
அளவு முறை அப்படின்னு இருக்கும். இருந்தாலே அங்க எப்பவும் மனசுல ஒரு அமைதி நிலை இருக்கும், நிம்மதி இருக்கும். ஒருத்தர் ஒரு கதை பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருந்தார். அந்த கடையில போதுமான வருமானம் இருந்தது. அவருடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு தேவையான வருமானம் இருக்கு. அதை வச்சு அவர் நிம்மதியா இருக்காரு. அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தாராம் கடைக்கு. அவர் சொன்னாராம், என்னப்பா நீ ரொம்ப வருஷமா இந்த கடையை இப்படியேதான் வச்சிருக்க. இந்த கடையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசுபடுத்தி ஒரு 2 ஆளை வேலைக்கு போட்டு இன்னும் நல்லா நீ இந்த கடையை டெவலப் பண்ண இன்னும் எவ்வளவு வருமானம் வரும். அந்த வருமானம் எல்லாம் நிறைய வந்ததுன்னா இன்னும் நான் நிறைய வீடு எல்லாம் வாங்கலாம். இன்னும் கார் வாங்கலாம். இவன் வாழ்க்கையில ரொம்ப நல்லா வசதியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த கடைக்காரர் கேட்டாராம், சரி நான் இவ்வளோ சம்பாரிச்சு வருமானம் அதிகமா இருக்கு, வசதியா இருக்கிறேன், சரி இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எப்படி இருப்பேன் அப்படின்னா நிம்மதியும் மகிழ்ச்சியுமா இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாராம், நான் இப்பவே நிம்மதியும் மகிழ்ச்சியுமா தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு தேவையானது இங்க இருக்கு, இது போதும் அப்படின்ற இதுலதான் இருக்கேன். அதனால இதுவே எனக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதனால இப்பவும் ஒரு அளவோட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி குற்றம் பார்க்க கூடாது. நாம எப்படி பார்க்கிறோமோ அதை பொறுத்துதான் நிம்மதியும் மகிழ்ச்சியும். அடுத்தவங்க ஒரு பொருளை வாங்கிட்டாங்களே அப்படின்னு நம்மளும் அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க நிம்மதி இல்லை. அவங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படுது, அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனா நமக்கு அதை விட அதிகமா பொருள் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம், பார்த்ததெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சிருக்கோம். அதை நம்ம யூஸ் பண்றதும் இல்ல. திரும்பவும் மத்தவங்க வாங்கிட்டாங்களேன்றதுக்காக ஒரு பொருள் வாங்க முடியுமா? அங்க நிம்மதிங்கிறது இருக்காது. இப்ப குற்றம் பார்க்காம மத்தவங்களுடைய நிறைய மட்டும் பார்த்து சரி அவங்கள ஒரு பாராட்டுற மனநிலையிலும் இருக்கணும். அதுக்குதான் சொல்லுவாங்க, குற்றம் பார்த்தின் சுற்றம் இல்லை அப்படின்னு. எப்பவுமே எல்லார்கிட்டயுமே ஏதாவது ஒரு குறை இருக்கதான் செய்யும். அதனால அந்த குறைகளை நம்ம ரொம்ப பெருசுபடுத்த கூடாது. குற்றத்தை தேடாம குணத்தை தேடும் மனமே நல்ல சுற்றத்தையும் நிம்மதியையும் தரும். அதே மாதிரிதான் எப்பவுமே நம்ம ஒரு இது தன்னை போல் பிறரை நேசித்தால் குற்றம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை போல மத்தவங்களும் இந்த உயிர் போலதானே மத்த உயிரும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்தது அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருந்தா எப்பவும் மனசுல ஒரு நிம்மதி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் கடந்த கால நிகழ்வுகளை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கவலை, அங்க நிம்மதி போயிடும். ஏன்னா நம்ம எல்லா டைமும் என்ன செய்வோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கவலை கடந்த காலத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்போம். மனிதனுடைய இயல்பு தான். இருந்தாலும் அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது அப்படி இல்லாம அந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது, சரி ஏதோ ஒரு வீட்டுல பிரச்சனை, இல்ல யாரோ திட்டாங்க, சரி அது அதோட போச்சு. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், இனி அந்த தவறு நடக்காம நம்ம எப்படி பாத்துக்கணும், இனி அந்த மாதிரி வராம எப்படி செய்யணும். சோ அததான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கணுமே தவிர அந்த முடிஞ்சதையே நம்ம நினைச்சு நினைச்சு அந்த அலைசூழல் நம்ம நினைக்கும் போது திரும்பவும் அந்த அலைசூழல்ல திரும்பவும் அதே எண்ணம் தான் வரும். சோ அந்த மாதிரி இல்லாம பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்பவும் நிம்மதி இருக்கும்.
அதே மாதிரிதான் எதிர்காலத்தை நினைச்சும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அந்த செயலை இன்னைக்கு சரியா செஞ்சோமா, அதோட சரி, இன்னைக்கு சரியா செஞ்சிட்டோம், அதோட விளைவு நாளைக்கு நல்ல செயலாவே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சரியா தானே செஞ்சிருக்கோம். அப்ப அது நாளைக்கு ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அது நல்லதா தான் இருக்கும். அதை விட்டுட்டு ஐயோ இன்னைக்கு இப்படி செஞ்சோமே, இது நாளைக்கு எப்படி இருக்குமோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, அப்படியா இருக்குமோ அப்படின்லாம் நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கேயும் நிம்மதி இருக்காது. ஒரு செடியே வைக்கிறோம். சரி, செடி வச்சுட்டு நல்லா அதுக்கு உரம், நல்லா மண்ணு எல்லாம் நல்லா தான் இருக்கு. செடியை வைக்கிறோம், தண்ணி ஊத்தணும். அதோட இன்னைக்கு வச்சோமா, சரி அப்படின்னு விட்டுறணும். அது அது தினம் தண்ணி ஊத்துறோம், அது அதுல அப்படியே வளர்ந்து போகும். அதை விட்டுட்டு நான் இப்ப செடியை வச்சேனே, இதுக்கு மழை வருமோ, மழை வந்தாதான் வளருமா, இல்ல மழை அதிகமாகிட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இப்ப இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு, சப்போஸ் இந்த செடி வளர்ந்தா சரிதான், இல்ல வளரலைன்னா என்ன பண்றது, அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதை யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது நல்லா வளர்ற செடி கூட அங்க சரியா வராது. எதிர்காலத்தை பத்தி நம்ம எப்பவும் சிந்திக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு ஒரு திட்டம் இருக்கணும், சரி இப்படி எல்லாம் செய்வோம் அப்படின்னு. அதுக்காக அதையே நினைச்சு கவலைப்படுறதும் அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் தராது. அதுதான் ஒருத்தர் ஆம், ஒரு ஊர்ல வெள்ளம் வந்துருச்சாம். ஃபுல்லா இந்த மழை பெஞ்சு வெள்ளம்னா வெள்ளம் அவ்வளோ போயிட்டு இருக்கு ஊர் முழுக்க. அப்ப அந்த நாட்டு ராஜா என்ன ஊர் முழுக்க இவ்ளோ வெள்ளமா இருக்கு, சரி நம்ம போய் ஊர்ல பார்த்துட்டு வருவோம், மக்கள்லாம் எப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ராஜாவும் மந்திரியும் போறாங்க. போனா சரி, வீட்டுல எல்லாம் அந்த வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கிறதுல சரி அவங்களெல்லாம் கொண்டு போய் அரண்மனையில அந்த பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் தங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு சரி இவங்க சொல்ல சொல்ல எல்லாரும் ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு போய் இருக்காங்க. இப்படியே ராஜா போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஒரு மேடான பகுதியில ஒரு குச்சை நட்டு அதுல ஒரு கூடைய கவுத்து அப்படியே சாஞ்சு நல்லா தூங்கிட்டு இருந்தார். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஊரு முழுக்க இவ்வளோ வெள்ளம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அஹ் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, திணறிட்டு இருக்காங்க. இவர் என்ன இவ்வளோ ஹாயா படுத்துக்கிட்டு இருக்காரே அப்படின்னு. சரி இவரை நம்ம அரண்மனைக்கு கூட்டு போவோம்னு அவர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி, வாப்பா அரண்மனையில இரு, வெள்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது வா அப்படின்னு கூட்டு போனாங்களாம். சரின்னு அவரை அரண்மனையில தங்க வச்சுட்டு நல்ல சாப்பாடு, நல்லா படுக்கிறதுக்கு நல்ல ஒரு பட்டு மெத்தை எல்லாம் கொடுத்து அவரை தங்க வச்சிருக்காங்க. ஆனாலும் ராஜாவுக்கு இவ்வளவு வெள்ளத்துலயும் அவர் எப்படி நிம்மதியா தூங்குனாரு அப்படின்னு அவர் மனசுல இருக்கு. சரி, இந்த வந்தவருக்கு நல்ல உபசரணை நடக்குது, நல்லா சாப்பிட்டு இப்படியே ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆன உடனே அவரே யோசிச்சாராம், நமக்கு இப்ப இந்த 4 நாளா சரியா தூக்கம் வரமாட்டேங்குதே, ஏன் அப்படின்னு. அப்பதான் அவருக்கு தோணி இருக்கு, நம்ம ரொட்டீனா என்ன ஒரு பழக்கம் வச்சிருக்கோம்னா, ஏதோ வேலைக்கு போனோம், அந்த உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வந்தது, அதை வச்சு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டோம், நிம்மதியா தூங்கணும். இந்த அரண்மனைக்கு வந்ததுல இருந்து இப்ப இந்த காலையில டிஃபன் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா சரி அடுத்த நாள் ஒரு எதிர்பார்ப்பு, அடுத்த வேலைக்கே எதிர்பார்ப்பு, இப்ப என்ன சாப்பிட தருவாங்க, காலையிலக்கு இவ்வளவு டேஸ்டா கொடுத்தாங்க, அப்ப மத்தியான சாப்பாடு இன்னும் நல்லா இருக்குமா, இப்ப நாளைக்கு மத்தியானமும் இதே மாதிரிதான் கொடுப்பாங்களா, ஒரு 4 வகை பொரியல் கூட்டுன்னு வச்சுதான் தருவாங்களா. அப்ப இவருக்கு ஒவ்வொரு வேலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் படுத்து தூங்கலாம் அப்படின்னு தூங்கினாலும்
என்ன இவ்வளவு நல்ல மெத்துன்னு மெத்த இருக்கு, இதை விட இன்னும் ரொம்ப நல்லதா ஏதாவது கொடுப்பாங்களா? அதுல இன்னும் நல்ல தூக்கம் வருமா? சோ இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, தேவை, எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அது இருக்க என்ன ஆச்சுன்னா, அவரால் படுத்த உடனே நிம்மதியா தூங்க முடியல. அப்ப ராஜா கிட்ட போய் சொன்னாராம், நான் கிளம்புறேன். நீங்க வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப நல்லாதான் பாத்துக்கிறீங்க. ஆனா என்னுடைய எதிர்பார்ப்புங்கிறது அதிகமாகுது. அதுவே அப்புறம் நினைச்சு நினைச்சு எனக்கு இந்த தூக்கமும் வரமாட்டேங்குது. எனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் அங்கதான் இருந்தது. நான் பாட்டு உழைச்சேன், ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டேன், நிம்மதியா தூங்கணும், நான் வரேன்னு அங்க இருந்து கிளம்பிட்டாராம். அதனால எப்பவுமே இருக்கிறது போதும் அப்படின்னு இருக்கணும். எதிர்காலத்தை பற்றியும் ரொம்பவும் சிந்திக்க கூடாது. கடந்த காலத்தையேவும் எப்பவும் நினைச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. நிகழ்காலத்தில் இருந்தோம் அப்படின்னா அங்க நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதே மாதிரி மகரிஷி சொன்ன மாதிரி அருகுண சீரமைப்பு, கண்டிப்பா அருகுண சீரமைப்பு தேவை. ஆசை இருக்கணும், ஆனா பேராசை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதை நிறை மனமா மாத்திக்கணும். இப்ப சினம், ரொம்ப கோவப்பட வேண்டாம். பொறுமையா யாருக்காவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் பொறுமையா எடுத்து சொல்லலாம். கடும் பற்று, பற்றே வேண்டாம், அதை ஈகையாக்கணும். முறையற்ற பால் கவர்ச்சி, அதை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை ஒரு நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் சீரமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே இந்த நிம்மதி மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இதனால உடல் நலம், மன அமைதி, அறிவு வளர்ச்சி எல்லாமே இருக்கும். இப்போ அதே மாதிரிதான் மத்தவங்களுடைய தேவை அறிஞ்சும் மத்தவங்களுக்கு நாம உதவி செய்யணும். அதே மாதிரி தற்சோதனை ரொம்ப முக்கியம். தற்சோதனையிலேயே எண்ணம் ஆராய்தல். எண்ணம் ஆராய்தல் கண்டிப்பா செய்யணும். ஏன்னா எண்ணம் ஆராய்தலை செஞ்சாதான் நாம நிகழ்காலத்தில் வாழலாம். ஏன்னா மன தூய்மைக்கு நல்ல எண்ணம் தான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு எண்ணமும் செயல்ல தான் போய் முடியுது. அப்ப அந்த எண்ணம் நல்ல எண்ணமா இருந்தாதான் சொல்லும் செயலும் நல்லா இருக்கும். எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மை அதை காணும் போது எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும் அப்படிங்கிறார். எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது அந்த எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நாம சரிப்படுத்திக்கணும். எப்பவுமே நல்ல எண்ணங்களாக இருக்கணும். இப்ப இந்த மாதிரி எண்ணம் ஆராய்தலை நம்ம அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் இந்த மாதிரிலாம் எண்ணம் வருது, இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்பவும் இருக்கும். மன அமைதி இருந்தா வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். மனதில் மகிழ்ச்சி இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதுதான் பீயிங் பிரசன்ட் அப்படிம்பாங்க. நிகழ்காலத்தில் வாழ். நிகழ்காலத்துல வாழ்ந்தா நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்பவும் இருக்கும் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான சிந்தனை உரை சொன்னீங்க. வாழ்க வளமுடன்.